சிவாஜி ஹெச்எப்லயே ரொம்ப ரேர் பிரீடு தாங்க. அதிகமா கிடைக்கிறது இல்லைங்க. லட்சத்துல ஒரு மாடு அந்த மாதிரிதான் சிவாஜி ஹெச்எப்ல கிடைக்குங்க. நமக்கு சிவாஜி ஹெச்எப்னாவே ரொம்ப உயிருங்க. நம்ம இதோட 4வது டைம் சிவாஜி ஹெச்எப் தானே எடுத்திருக்கோம். சரிங்க. சந்தையில கிடைக்காத மாடு தான். கௌதம்னா நமக்காக போராடி தான் அந்த மாடு எடுத்து கொடுத்தாரு. சந்தையில கிடைக்காத மாடு. ஆமா ஆமா, உண்மையான விஷயங்கண்ணா. சரிங்க. போட்டிகள் நிறைய வருதுங்கண்ணா. சிவாஜி ஹெச்எப்னாலே குவாலிட்டி இல்லைங்களா, கிடைக்காத பிரீடுங்கனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாடு எடுக்க வேண்டியதா இருக்குங்க. போட்டிகள் நிறைய வருது. அதையெல்லாம் கடந்தும் கௌதமண்ணான்ற நேமுக்காக மட்டும்தான் மாடு சிலர் சந்தையில கொடுக்குறாங்க. 1000 வியாபாரிகள் இருந்தாலும் அவரை போல நம்ம முன்ன பேசி எடுத்து கொடுக்க முடியாது. என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அண்ணா கிட்ட கேரண்டிங்க. எல்லா விஷயத்திலும் நம்ம எதையும் சுழி சுத்தம் பார்க்கணும் கிடையாது, காம்படிச்சு பார்க்கணும் கிடையாது, நடத்தி ஓட்டி காட்டணும்னு பார்க்க வேண்டியது கிடையாது. எல்லா விஷயத்திலயும் அவர்கிட்ட குவாலிட்டியா இருக்குதுங்க. நம்பிக்கையான ஆட்கள் மட்டும்தான் அவரோட பயணிக்கிறாங்க. அதனால நம்பிக்கை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. திரும்பவும் நம்ம அவரை தேடி வரேன்னா அவருடைய நம்பிக்கையினால மட்டும்தான் வரும். சரிங்க. நீங்க எத்தனை டைம் வந்திருக்கீங்கன்னா? நான் கௌதமநாட்டி ஒரு 5வது டைம் வந்திருக்கேங்க. 5வது டைம் வந்திருக்கேன். சிந்தாமணியில எடுத்திருக்கேன், கருங்கல்பாளையம் வந்திருக்கேன்.